வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. சகாயம் ஐஏஎஸ் உடைய பரபரப்பு பேச்சு அருண் ஐபிஎஸ்ஐ பற்றி அவர் பேசியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர் இவர்களை பற்றியும் 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், அதையும் தாண்டி இந்த சிஸ்டம் எப்படி செயல்படுது, இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்மை அவரை வந்து உண்மையெல்லாம் மறைக்கிறாங்களா சிஎம்கிட்டருந்து, இப்படி பலவிதமான தகவல்கள் இருக்குது. ஏற்கனவே வந்து பல விஷயங்கள் இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள் பெரும்பாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை. ஏன்னா அவருடைய பேட்டிங்கிறது பெருசாக மக்கள்கிட்ட போய் சென்றடையலைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இதை பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி சகாயம் ஐஏஎஸ் அப்படின்னா ஒரு நேர்மையான திறமையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவரெல்லாம் வந்து பணியை விட்டு போனது இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு இழப்பு. 1.5 லட்சம் கோடி கனிம வளத்தில் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்கன்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒன்றும் மூவ் ஆகலை. அதனால் வெளியில் வந்துட்டார். ஏன்னா ஐஏஎஸ் பதவி விட்டு யாரும் வெளியில் வரமாட்டாங்க. காரு, வீடு, அலவன்ஸு எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னா, ஐயா உங்கள் வேலையே வேணாம்பா, நிம்மதி இல்லை அப்படின்ட்டு வரார். ஏன்னா கொள்ளடிக்கிறவங்களுக்கும் இது பண்ணுறவங்களுக்கு தான் இங்கே வேலைன்ட்டு வெளியில் வரார். அப்போ நேர்மையான அதிகாரிகள்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஆட்சியில் அவர் போய் கோர்ட்டில் சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு போலீஸ்காரர் கூட பாதுகாப்புக்கு அனுப்பி வைக்கல. சென்ட்ரல் ஃபோர்ஸ் இறக்கட்டுமான்னு நீதிமன்றம் கேட்டுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆட்சி அகற்றப்பட்டு இன்றைக்கி புது ஆட்சி வருது, நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த புது ஆட்சியில் என்ன பிரச்சனை, என்ன அருண் ஐபிஎஸ்ஸருடைய நியமனத்தில் என்ன பிரச்சனை? ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அருண் ஐபிஎஸ்ஸை போடும்போது எல்லாரும் சொன்னாங்க, இல்லைங்க அவர் வந்து ஏற்கனவே கடந்த ஆட்சியில் பல விஷயங்கள்லாம் சர்ச்சையில் இருக்கார், அவரை போடலாமா. அப்போ அவரை போட்டாங்க. போடும்போது நான் என்ன சொன்னேன்னா, சார் அவரை போட்டாங்க, அரசாங்கம் எந்த ஐடியாவில் போட்டிருக்குன்னு தெரியல, ஆனால் இன்றைக்கி அவருடைய செயல்பாடுகளை பார்த்து முடிவு பண்ணுவோம். ஆனால் அவர் சர்ச்சையான அதிகாரி தான். ஏற்கனவே நம்ம பல்கலைக்கழக மாணவ விஷயத்துலையாகட்டும், அப்புறம் வந்து ஆம்ஸ்டாங் பல விஷயத்தில், அப்போ கோர்ட்லாம் அவர் கேட்டிருக்காங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் கோர்ட்டு கேட்டது உங்களுக்கு தெரியும். அதை நான் சொன்னேன். அப்போ நிறைய பேர் கூட இல்லை அவரை போட்டதே தப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் என்ன சொல்லணும், அதே பாணியில் தான் இன்றைக்கி வந்து சகாயம் ஐயா சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, சார் ஒரு அரசாங்கம் போட்டுருச்சு, அவங்க எந்த அடிப்படையில் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது வார்த்தை, ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை போடுறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி அருண் ஐபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி இப்போ சிட்டி போலீஸில் இருக்கக்கூடிய 20 காவலர்கள் அவர் ஆஃபீஸில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது இல்லாமல் பல தகவல்கள் வருது. சரி, இதையெல்லாம் கூட கடந்து போவோம். ஹைகோர்ட்டு இன்றைக்கி ஒரு உத்தரவு போடுது, குண்டர் சட்டத்தில் இவர் வந்து ஒருத்தரை சிறையில் அடைச்சது தப்பு, 28 வருஷம் நீங்கள் பதவியில் இருந்தேங்கிறீங்க. அப்போ வந்து இது என்ன, இந்த மாதிரிலாம் 28 வருஷம் பதவியில் இருந்த ஒரு ஆஃபீஸர் பண்ணுற மாதிரி இது தெரியலையே அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த மாதிரி வார்த்தையை ஒருத்தருக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கணும். சிஎம்மை விட இன்றைக்கி இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர் இவங்க சிஎம் உடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கணும். அப்படி ஏன் கவனத்துக்கு கொண்டு போகலன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இப்போ சொல்லுவாங்களே, சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களுக்கு இப்போ அவர் நேர்மையான அதிகாரியாக இனிமேல் இருந்தாலும் இதற்கு முன்பு இருந்த ரெக்கார்டை பார்க்கும்போது மக்களுக்கு இயற்கையிலேயே ஒரு அச்சம் வரும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் பலவிதமான தகவல் சொல்கிறார். அதாவது அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமனத்தை பற்றி அவர் சொல்கிற போது என்னென்னா, நியமிச்சிருக்க கூடாதுங்கிற டோனில் பெறாரு. ஸ்ட்ரைட்டாக அவர் சொல்ல முடியல அவரால். ஏன்னா ஒரு இப்போ நானே அதான் பார்த்து ஏன் நான் சொல்லலை அப்படின்னா, ஒரு அரசாங்கம் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம அதை எடுத்தவங்க ஒருத்தவன்னு பேசுகிறத விட கொஞ்சம் யோசிச்சு, ஏன்னா அன்றைக்கி வந்து அருண் ஐபிஎஸ் பற்றி விஷயம் வந்தவொன்னே நான் பேசினேன். ஏன்னா நமக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு அவரை போட்டிருக்கலாங்க, என்ன காரணம். அருண் ஐபிஎஸ் அவர்கள் சரி ஏதோ ஒரு காரணமாக இருக்கும், அவருடைய செயல்பாடை பார்த்து நம்ம முடிவு பண்ணுவோம். அப்படிங்கும்போது தான் அந்த கேஸ் வருது, அப்போ தான் அந்த பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் நான் இப்போ பேசுகிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அருண் ஐபிஎஸ் அவர்கள் போட்டது இன்றைக்கி சகாயம் அவர்களாலே விமர்சிக்கப்படுகிறது. ஒன்று. இன்னொன்று, சகாயம் ஐஏஎஸ் பேச்சை வந்து வெகுஜன மக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் நிறைய பேர் கூட டிவிக்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் மேலே ரொம்ப பிடிக்கும், ஓட்டெல்லாம் போட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நம்ம எல்லாத்தையும் பகுத்தறிஞ்சு பார்க்கணும். எடுத்தவங்க எல்லாத்தையும் நம்ம பண்ணிட முடியாது. இந்த அரசாங்கத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் வந்து எல்லா காரியத்தையும் 100% பர்ஃபெக்டாக பண்ணுவார் அப்படின்னா அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு மனிதர்னால் நல்லது இருக்குது, கெட்டது இருக்கும், சில தவறுகள்லாம் வரும். அந்த தவறை திருத்திக் கொள்வது தான் எல்லாருக்கும் நல்லது. அது அரசனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நியமனம் அப்படிங்கிறது சர்ச்சை ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சிஎம்மை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த நியமனம் சர்ச்சையானவனை தான் இன்றைக்கி சகாயம் ஐஏஎஸ்லேருந்து பல பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேச்சுக்கு இடம் தந்திருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 200 கோடி 300 கோடி இவங்க சம்பாதிச்சாலும் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஏசிஐஏ, அதாவது ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்படும்.
இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து கீழே ஸோ நமக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது நம்ம படிக்கும்போது சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது எக்ஸலண்ட் சூப்பர்னு எழுதுவாங்க நம்மளுடைய கேரக்டரை பற்றி. அதே மாதிரி எக்ஸ்டர்னலி அவன் ரொம்ப அதாவது ரொம்ப நல்ல ஆஃபீஸர் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் போடுவாங்க. இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது 200 கோடி 300 கோடி அவங்க கொள்ளடிச்சா கூட அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார். இந்த சிஸ்டம் மாறணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பல்லு பிடுங்கின பல்பீர் சிங் இன்னும் பணியில் இருக்கார். 4 நாளைக்கு முன்னாடி ஹைகோர்ட்டு ஏன் நீங்கள் ஆஜராகலன்னு கேட்குறாங்க. நல்லா யோசனை பாருங்கள், ஏன் ஆஜராகலன்னு ஹைகோர்ட் கேட்குது. இதே மற்றவங்களாக இருந்தால் பிடிவாரண்டு போட்டுருவாங்க, போலீஸ்காரங்க தான் போய் பிடிக்கணும். இவர் மேலே பிடிவாரண்டு போட்டால் கூட போலீஸ்காரங்க போய் இவரை எப்படி பிடிப்பாங்க? அப்போ இந்த சிஸ்டம் எப்படி இருக்குது? ஒரு பல்லு பிடுங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கொடூர மனம் வேணும். அந்த 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 விஷயத்தை ஒருத்தர் பண்ணுறாரு அப்படிங்கும்போது நம்ம எப்படி அதை பார்க்குறோம்? இப்போ வந்து சில இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு அபியூஸ் நடக்குது, பெரிய அப்போ நம்ம கொந்தளிக்கிறோம். ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணும்போது நம்ம எங்கே போயிட்டு இருக்குது? இதே மாதிரி தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் செந்தில்குமார்னு ஒரு எஸ்பி ரேங்கில் இருக்கவர் ஒரு பெண் காவலரை பாலியல் பலாத்காரம் பண்ணி சிறையில் இருக்கார். வெளியே பயிரை மேயறது போல கதை. இது ஒரு சம்பவம் இல்லை, நிறைய சம்பவம் நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க நல்ல அதிகாரிகள் பல பேர் இருந்தாலும் இன்றைக்கி வந்து போன கவர்மெண்ட்டில் கலைஞர் அவர்கள் காலத்தில் கண்ணும் காதுமாக இருந்தார் ஜாஃபர் சேட் அவருடைய மனைவிக்கு அந்த வீடு ஒதுக்கி தந்த விஷயத்தில் அவங்களுக்குலாம் வீடாக இல்லை, அவங்களுக்கு கவர்மெண்ட் வீடு கலைஞர் ஆட்சியில். அதுக்கப்புறம் பெரியசாமி கேஸ் நடந்து விடுதலைங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க, இப்படிங்கிறாங்க, இன்னும் வர ஒன்றும் பண்ண முடியல. நல்லா யோசனை பாருங்கள், வீடு வாங்கி இவ்வளோ நாள் இருந்துட்டு இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி அப்பாவும் நம்ம இன்பதுரை கேஸு சட்டமன்ற தேர்தல், அவர் இன்பதுரை 5 வருஷம் முடிச்சிட்டார், அடுத்த டைமே முடிஞ்சு போச்சு. இப்போ சொல்கிறாங்க இல்லை இன்பதுரை தோற்று போயிட்டாருன்னு. அப்போ என்ன சொல்கிறது? சிஸ்டம் நம்ம எப்படி இருக்குது? பல பேருக்கு அவ்வளோ கோவம் தான், சிஸ்டமே சரியில்லை, இந்த சிஸ்டத்தை எப்படி மாற்ற முடியும்? ஒரே நாளில் மாற்ற முடியுமா? நான் அதனால தான் சொல்லுவேன், இந்த கவர்மெண்ட்டை போய் என்னங்க பண்ண முடியும்? அரசு ஊழியர்கள் நிறைய பேர் இன்னும் பணம் வாங்கிட்டு இருக்குதா, பல தகவல் வருது. என்ன பண்ண முடியும்? ஆதவர்ஜுனா அவர்கள் வாங்கக்கூடாதுங்கிறாங்க, சிஎம்ஏ வாங்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் கீழே இருக்கவங்க வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்ட் இருக்குது. ஆக்ட் பிரகாரம் அதாவது அவங்க காசு வாங்கணுன்னே முக்கியம் இல்லை. ஒரு அரசு ஊழியர் காசு கையில் வாங்கவே வேணாம், காசு கேட்டாலே குற்றம், சஸ்பெண்ட் பண்ணலாம், 7 வருஷம் கடுங்கால தண்டனைக்குது. இப்படி பல கடுமையான சட்டங்கள் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் அதை பண்ணுறோம்? நம்ம என்னங்க காசு கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு வரலாமா, ஃபார்மாலிட்டி பண்ணால் அவர் முடிச்சுடுவார், இதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி சகாயம் ஐஏஎஸ் இன்னொன்று பேசியிருக்காரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய மோடி மேலே இருக்கக்கூடியவங்க ஒன்றிய அரசு எல்லா அதிகாரமும் வச்சுருக்குது, சிஎம்ஐ வந்து இவ்வளோ கம்மி நேரம் பார்த்து ரொம்ப தப்பு. அப்போ ஒட்டுமொத்த அதிகாரம் அவங்க வச்சுருக்காங்கன்னா அது யார் காரணம்? கடந்த கால திமுக ஆட்சியில் வந்து அங்கே அவ்வளோ நாள் அங்கம் வகிச்சிங்க, அதிமுக அங்கம் வகிச்சிங்க, திமுக தான் அதிகமாக அங்கம் வச்சிங்க. கல்வியை வந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க. பல விஷயங்களில் நம்மளுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கடந்த கால திமுக அரசு குரல் கொடுத்துருக்கணும். அப்போல்லாம் குரல் கொடுக்காம இப்போ என்னென்னாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்க்கு என்ன நல்ல விஷயம்னா, அவர் எதுவுமே செய்யாமல் இருந்தால் கூட ஏன் மக்கள் அவர் ஆதரிக்கிறாங்க? இந்த கொலை கொள்ளை எல்லா விஷயம் நடந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லைங்க கம்மியான நாள் தாங்க இருக்குது, டைம் கொடுப்போம். பழைய ஆட்சி மாதிரி இல்லை. இந்த பழைய மோசமான ஆட்சி அப்படி நடக்கும்போது அதை விட யார் ஆட்சி கொடுத்தாலும் பெட்டருங்கிறது நினைக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சிஎம்க்கு புகழ் இருப்பதற்கு காரணம் ஸ்டாலின் ஐயா தான். இவரை மாதிரி யாருமே ஆட்சி பண்ண முடியாது அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்கிட்டார். இப்போவும் சொல்கிறோம், இந்த மாதிரி பணி நியமனத்தில் இந்த அரசு அக்கறை கொள்ள வேண்டும். இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்கலாம், ஆனாலும் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியலுக்கு போக வேணாம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து நிறைய அண்மை தகவல்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.